பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் தொடர் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. மூல நட்சத்திரத்தின் அறிமுக உரையை நேற்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சி இப்பொழுது மூலம் நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக நிருருத்தி என்னும் தேவன், வடமேற்கு திசைக்கு அதிபதியான நிருருத்தி, வடக்குக்கு அதிபதி குபேரன், வடமேற்கு அதிபதி நிருருத்தி. அந்த நிருருதி தான் நட்சத்திர தேவதை, பிரத்யதி தேவதை, தெய்வம் எல்லாம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் அவதரித்தது மூல நட்சத்திரத்திலே. மங்களஸ்வரூபன் என்று பெயர் ஆஞ்சநேயருக்கு. மங்களகரமான ஸ்வரூபன் ஆஞ்சநேயர். அனைத்து கலைகளையும் கற்றவர், அதிமேதாவி, சிரஞ்சீவி. இந்த சிரஞ்சீவி ஆஞ்சநேயருடைய திருநட்சத்திரம் மூலா நட்சத்திரம். ஒரு மங்களகரமான நட்சத்திரம். மாவிலை தோரணம்ங்கிறது ஒரு மங்கள சின்னம். அந்த மாமரம் தான் மூல நட்சத்திரத்துடைய மரம். தயவு செய்து மூல நட்சத்திரம் ஒரு மோசமான நட்சத்திரம், அதில் பிறந்தாக்கா உங்களுக்கு மாமியார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தவறான எண்ணத்தை உங்களுடைய மனதிலிருந்து டெலீட் பண்ணிடுங்க, எரேஸ் பண்ணி எடுத்துருங்க. அதை தைரியமாக சொல்லுகிறேன், அது ஒரு எந்த கெடுதலும் செய்யாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எதை ரொம்ப வெறுக்கிறோமோ அல்லது எதை நாம் ரொம்ப பழிக்கிறோமோ, எதை தூஷிக்கிறோமோ, நிந்தனை செய்கிறோமோ, அதையே கடவுள் நமக்கு கொடுத்துருவார். கடவுள் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் இது, புதுமையான பனிஷ்மெண்ட். சில பேர்லாம் பார்த்துருக்கேன், ஒரு குறிப்பிட்ட சில ஜாதிகளை திட்டிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஜாதியில் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்துடும், பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான். அதே மாதிரி ஐயோ மூலமா சிச்சி அப்படிலாம் அருவறுப்பெல்லாம் மூஞ்சி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் பேரம் பேத்தி எல்லாம் பிறந்துடும். நட்சத்திரங்களை திட்டக்கூடாது. அதுக்கெல்லாம் அதிதேவதை பிரத்யதி தேவதை எல்லாம் இருக்குது. அதை நம்ம இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுனா அந்த நட்சத்திரத்துக்கு குழந்தை தான் உங்கள் வீட்டில் அடுத்த தலைமுறையில் பிறக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆஸ்பத்திரியிலே தூக்கி நர்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? மூலத்தில் குழந்தை பிறந்தா அப்படி ஒன்றும் அது கெட்ட நட்சத்திரம்லாம் இல்லைங்க. உண்மையிலேயே ஆண் மூலம் அரசாலம். அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு ஸ்டிக்மா மைண்டில் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ராங் நோஷன் வச்சுட்டு இருக்கோம். மூலமாக ஐயோ அது கெடுதல் பண்ணோம் அப்படின்னால பாவம் நிறைய பேர் இந்த மூல நட்சத்திரங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால திருமணமாகாமலே இருக்காங்க. இந்த வயசே தாண்டி போயிட்டாங்க. சில பேர் 45 வயசு தாண்டியாச்சு. இனிமேல் ரிஷிபஞ்சமி முடிக்க வேண்டியதான், என்னத்தை கல்யாணம் பண்ணிக்க. அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தை பேரை சொல்லி இந்த மாதிரி சில பேர்லாம் அரைகுறையாக ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சவங்க, லேடிஸ் சென்டிமெண்ட் இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒதுக்கியே வச்சிடுறாங்க. அதே மாதிரி அன்றைக்கி ஒரு பெண் திருமணமாகி ஒத்து போகலன்னு சொல்லி திரும்பி வந்துடுச்சு பிறந்த வீட்டுக்கு. அப்புறம் 2 பேர் ஜாத்தியம் வச்சு பார்த்தா அது பொருத்தமே இல்லை. ஏன் இப்படி பொருத்தமே இல்லாமல் சுவாதியும் திருவோணத்தையும் யார் சேர்த்தது? ரஜு பொருத்தமாச்சு இல்லையே அதில் அப்படின்னாக்கா, இல்லை சுவாதிக்கு ஜாதகமே பார்க்க வேணாம், சுவாதி நட்சத்திர பொண்ணு இருந்தால் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஜோசியர் சொன்னார், அதனால நாங்கள் பண்ணின்னு வந்தோம். இந்த மாதிரிலாம் இவங்களாவே கலைப்படுறது. சுவாதியா ஐயோ ஜாதகமே பார்க்க வேண்டாம். எவன் சொன்னா சுவாதிக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு? திருவோணம் வசியான நட்சத்திரம், அதுக்கு எதை வேணால் சேர்க்கலாம். எப்படி எதை வேணால் சேர்க்க முடியும்? பொருந்தது தான் சேர்க்கணும், பொருந்தாத நீங்கள் எப்படி சேர்ப்பீங்க? இந்த மாதிரி எல்லாம் சில தவறான கருத்துக்களெல்லாம் நிறைய பேர் வச்சுட்ருக்காங்க மைண்டில். அதையெல்லாம் முதல்ல மாற்றிக்கங்க. மூலம்ங்கிறது ஒரு உயர்வான நட்சத்திரம், மங்களகரமான ஒரு நட்சத்திரம், மங்களகரமான ஒரு சொரூபனான ஆஞ்சநேயருக்குரிய நட்சத்திரம் அது. அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையும் அஷ்டதிக் பாலகர்களுள் ஒருவரான நிருருத்தி. அந்த நட்சத்திரத்திற்குரிய மரம் மங்களகரமான விசேஷங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மாமரம். மாவலை கட்டினாதான் வீட்டில் விசேஷம். மாவலை வச்சுத்தான் புனித தீர்த்தங்களை தெளிப்பார்கள். அதனால் முக்கணிகள் ஒன்றான மாமரம் அது மிக உயர்வான ஒரு மரம். அதை தலவிருட்சமாக கொண்ட கோயில்கள் நிறைய இருக்கின்றன. நட்சத்திர விருட்சமும் மாமரமாக வருகிறது. ஆகவே இந்த மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ராசி அதிபதி குரு. தனுசு ராசியிலே வருகின்ற முதல் நட்சத்திரம் ராசி அதிபதி வியாழ பகவான், நட்சத்திர அதிபதி கேது. முதல் தசை கேது தசை சிறிது காலம் இருக்கும். அதன் பிறகு சுக்கிர தசை இளவயதிலே வந்துவிடும். இளவயது சுக்கிரன், பிறகு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை இவையெல்லாம் வருகின்ற ஒரு கேதுவிலே ஆரம்பித்து கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, அதன் பிறகு குரு தசை ஆகியவை வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம். தனுசு என்பது ஒரு வலுவான ஒரு ஸ்தானம். அந்த தனுசிலே
உள்ள முதல் நட்சத்திரமாக இந்த மூல நட்சத்திரம் வருகிறது. கேட்டை வரையிலே விருச்சிக ராசியில் வரும். அதன் பிறகு குருவின் வீடான தனுசிலே 4 பாதங்களும் கொண்ட நட்சத்திரமாக விளங்கும் இந்த மூலா நட்சத்திரம் என்பது பெருமைக்குரிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. பல விவிவிஐபி எல்லாம் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தான். மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பலரும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தான். நாடாள்கின்ற யோகம் பெற்றவர் பலரும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். மூலம் போராடும் நட்சத்திரத்தில் தான் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். மத்தியிலும் சரி, மாநிலங்களிலும் சரி. தமிழ்நாடு மட்டுமல்ல, பிற மாநில அமைச்சர்களும் நிறைய பேர் மூல நட்சத்திரத்திலே இருக்கிறார்கள். ஆண் மூலம் அரசாளும் என்பது நிச்சயமாக உண்மைதான். பின் மூலம் எதிரிகள் நிர்மூலம் என்னும் பழமொழியை தவறாக நமது விஷமிகள் சில பேர் நம்ம நாட்டில் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. இப்படித்தான் 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன்னு ஒரு பழமொழி. வேரில் தான் மருந்து தயாரிப்பாங்க. மூலிகை வேர்கள் இல்லையா, அதை 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு ஒரு பழமொழி. இது யாரோ 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன், இது சும்மா தமாஷ்காக சொல்லி அது நிலச்சி போச்சு. 1000 பேரை ஒருத்தன் கொன்னா அவன் நாட்டில் நடமாட முடியுமா? விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. நகைச்சுவைக்காக கிண்டலுக்காக ஏதோ சொல்ல போய் அதை மக்கள் நம்பிட்டாங்க. 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன், அப்போ 2000 பேரை கொண்டாதான் முழு வைத்தியன்னு அர்த்தம். ஒரு ஆள் செத்தாலே விடமாட்டாங்க, கேஸ் போட்டுருவாங்க. கன்சியூமர் கோர்ட்டில் போய் போட்டுருவாங்க. இப்பெல்லாம் தவறான மருந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். 2000 வேரை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா? பழைய காலத்தில் இந்த மூலிகையை வச்சு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கிலீஷ் வைத்தியம்லாம் கிடையாது இல்லை. அதுக்காக வந்த பழமொழி இது. 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். அதை 1000 பேரை கொன்னவன் அரை வைத்தியன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் ஆண் மூலம் அரசாலும் பின் மூலம் எதிரிகள் நிர்மூலம்ங்கிறத பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. அடி உதவுறா மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பெருமாளுடைய திருவடி. அண்ணன் தம்பிங்கிறது ராமலட்சுமணால், அவங்க கூட கிளம்பி போயிட்டாங்களாம், கானகம் மேகி விட்டனர். பரதாழ்வார் அந்த பாதுகையை கொண்டு வைக்கிறார். இந்த பாதுகாப்பட்ட ஆப்ஷன் நடக்கும்போது அயோத்தி மக்கள் சொல்கிறார்கள், அடி உதவுகிறார் போல் அண்ணன் தம்பி கூட உதவவில்லை என்று. இந்த பாதுகா தேவிகளின் ஆட்சி அயோத்தியிலே சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை சொல்லுகின்ற ஒரு பழமொழி. இதை இவன் சும்மா கேட்டால் வழிக்கு வர மாட்டான்டா, கட்டி போட்டு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அண்ணன் தம்பிங்கிறது ராமலட்சுமணால், அடிங்கிறது திருவடி. எப்படியெல்லாம் மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா பழமொழிகளை நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி மாற்றப்பட்ட ஒரு பழமொழி தான் ஆண் மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்பதை பெண் மூலம் நிர்மூலம் என்று மாற்றியிருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சியிலே மூல நட்சத்திரத்தின் ஆலயங்களை பற்றி நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. மாமரம் தலவருஷமாக உள்ள நாங்குநேரி பெருமாள் கோவிலும் காஞ்சி மாவடி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் மிக முக்கியமான தலங்கள். அதை தவிர இன்னும் சில தலங்களையும் சொல்லவிருக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.